சாம்பாருக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டோம், ரசத்துக்கு ரசப்பொடி சேர்த்துட்டோம். ரெண்டையும் கொதிக்க வைக்க போகிறோம். இதுக்கு நடுவில் சாம்பாருக்கும் மேல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கோஸுக்கும் மேலாக தூவரையும் பாருங்கள். அது வந்து தனியா பொடி. அது வந்து தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் இது மூணையும் வறுத்து அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். அது பல விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சுண்டலுக்கு, குழக்கட்டைக்கு, அப்புறம் எல்லா காரக்கறிக்கும் யூஸ் பண்ணலாம். சாம்பார் யூஸ் பண்ணலாம், சாம்பார் சாதம் செய்யலாம். ஸோ பல விதங்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால அது தனியாக செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த பொடியை தூவி நம்ம கோஸ் கறியை வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டோம். இதுக்கு நடுவில் ரசமும் குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தேவையான உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கோஸுக்கும் நான் இஞ்சி போடலை, இஞ்சி இருந்தால் போடலாம், என்கிட்ட இல்லை. அதுக்கு பதிலாக நிறைய மல்லி தழை இருக்கு இல்லையா, பச்சை கொத்தமல்லி, அந்த தழையை நல்லா தூவிட்டு இந்த தனியா பொடியும் கொஞ்சோண்டு போட்டு கலந்து இறக்கிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே தனியா பொடியை இந்த சாம்பார் கொதிக்கும் போது கொஞ்சம் போட்டு இறக்கிட்டிங்கன்னு சொன்னால் சாம்பாரும் நல்ல மணமாக இருக்கும். ரசத்துக்கு பச்சை கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் மிளகு சீரக பொடி போட்டு கப்புன்னு மூடி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ரசமும் கமகமன்னு இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வெண்டை சாம்பார், பருப்பு ரசம், கோஸ் கறி மூணுமே ரொம்ப சுவையாக, ரொம்ப வந்து அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இன்றைய காலை பசுமையான காட்சி வந்து நான் அடுத்த கிளிப்பிங்கில் கொடுத்துருக்கேன். அதையும் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை